வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் துறையில் பல்வேறு நிறுவனங்கள் பல பகுதிகளில் இருந்தாலும் அவர்களை உலகத்தில் இருக்கும் பெருநிறுவனங்களோடு இணைக்க வேண்டும் என்று மாண்புமிகு திராவிட நாயகன் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்தார். எனவே ஒரு 8-10 மாதங்களுக்கு முன்பு இந்த முயற்சி துவங்கப்பட்டு ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மீட்டிங்ஸ் எனப்படும் இந்த ஏரோடெஃப்கான் 2025 இப்பொழுது இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 300 மிக முக்கியமான நிறுவனங்கள் 18 பிளஸ் இந்தியா, 19 நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இது எப்படின்னா, இது ஒரு ஃபேர் மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பொருட்காட்சி அந்த மாதிரிலாம் இல்லை. இது எப்படின்னா, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் மேட்ச் மேக்கிங். ஸோ இங்க இருக்கிற சிறு குறு மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் எங்க உலகத்தில் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்க பெருநிறுவனங்களோட சேர்த்து அவங்க 2 பேரும் கனெக்ட் பண்றது. ஸோ நம்ம எம்எஸ்எம்இ செக்டரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு, நமக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த வலிமை இருக்கு. ஆனா அதை உலகத்துக்கு பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த ஒரு ஷோ அமைந்திருக்கிறது. இதுவரை வரலாற்றில் இது பிரேசில்ல, அப்புறம் கனடால நினைக்கிறேன், அப்புறம் இன்னும் 2 ஸ்பெயின்ல, இப்படி பல நாடுகளில் நடத்திருக்காங்க. ஆனா அவங்க தொடர்ந்து நடத்திட்டு வரவங்க இவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல நாங்கள் நடத்தின விட ரொம்ப அதிகமான ஆட்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. குறிப்பா அந்த மீட்டிங்ல நான் சொல்றேன் இல்லையா, அந்த எம்எஸ்எம்இயும் பெருநிறுவனங்களையும் சேர்த்து மீட் பண்ண வைக்கிறது, அது இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இப்ப வரைக்கும் தற்போதைய நிலை வரைக்கும் 5558 மீட்டிங்ஸ் நடக்குது. என்ன ஸ்கேல் பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஸ்கேல். ஸோ இதன் மூலம் அவுட்கம் என்னன்றது இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம பார்ப்போம். அவங்க பேசுவாங்க, எங்களுக்கு இந்த திறமை இருக்கு, நாங்க இந்த பார்ட் பண்ண முடியும், உங்களுக்கு இந்த தேவை பார்ட் இருக்கு, இது நீங்க இந்த பிரைஸ்ல வெளியில வாங்குறீங்க, ஆனா எங்களால இது இந்த வேலைக்கு உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ இதை எனேபிள் பண்ற ஒரு விதமாக ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு மீட்டிங் இன்னைக்கு. எனவே அதை ஒட்டி ஒரு கண்காட்சியும் இருக்கு. இது நம்ம இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், குறிப்பாக இப்போது இந்த செக்டரை ஒட்டி இருக்கிற படிப்புகளில் இருக்கிற நம்ம கல்லூரி மாணவர்கள்லாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இது பொதுமக்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனா இந்த மாதிரி நீஷா ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த செக்டருக்கான ஒரு நிகழ்வு. இது வரைக்கும் வரலாறுல நடந்ததே இல்லை, முதல் முறையா இந்தியாவில் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் 2 டிஃபென்ஸ் காரிடார் தான் இருக்கு இந்தியாவில். ஒன்று யூபியில் இருக்கு, ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று பேசும்போது கூட ரொம்ப அழகாக சொன்னார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பல பகுதியில் எல்லா இடத்துலையும் ஒரு சிட்டிக்குள்ளேயே இருக்கும், ஒரு சிட்டி சுற்றியே இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்போ சேலம்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இவ்வளவு பெருசா இருக்கு, ஹொசூர்ல இருக்கு, திருச்சியில இருக்கு, சென்னையில இருக்கு, அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகா சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு. ஸோ அதை இதை தான் நம்ம உலகத்துக்கு இப்போ பறைசாட்டுறோம். தமிழ்நாட்டோட கேப்பபிலிட்டியை உலகத்துக்கு பறைசாட்டுறோம். இப்போ மிகப்பெரிய கேப்பபிலிட்டி இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு இந்த துறையில் நிச்சயமா உறுதி.